வருங்காலத்துல என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கிறது நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த உலகத்துல ஒரு சிலரால மட்டும்தான் வருங்காலத்துல என்ன நடக்கும் அப்படின்றத கணிக்கவும் முடியும். அதுக்கு அறிவியல் பூர்வ ஆதாரங்கள் இல்லை அப்படின்னாலும் இவங்களோட கணிப்புகள் முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. அப்படிதான் ஜப்பானை சேர்ந்த ரியோ மிகப்பெரிய ஒரு பகீர் சம்பவத்தை கணிச்சிருக்காரு. ஜப்பான் நாட்டை சேர்ந்த மங்கா கலைஞர் ரியோ டாட்சுகி என்பவரை தான் புதிய பாபா வங்கான்னு கூப்பிடுறாங்க. இவரும் பாபா வங்கா போலவே வரும் காலம் குறித்து பல கணிப்புகளை செஞ்சுட்டு வராங்க. இப்போ அடுத்த மாசம் ஜப்பான்ல ஒரு பெரிய சுனாமி தாக்கும்னு கணிச்சும் இருக்காரு. இது மக்களிடையே கவலையும் ஏற்படுத்தியிருக்கு. இதனால பலரும் தங்கள் ஹாலிடே சுற்றுலாவையும் கேன்சல் பண்ணிட்டு வராங்க. சரியா ஒரு மாசம் கழிச்சு, அதாவது ஜூலை 5ஆம் தேதி ஒரு பேரழிவு ஏற்படும் அப்படின்றத ரியோ கணிச்சிருக்காரு. ஜப்பானுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் இடையே இருக்கக்கூடிய கடல் பகுதியில பிளவு ஏற்படும் அப்படின்னும் இதனால சுனாமி அல்லது மிகப்பெரிய பூகம்பம் ஏற்படும்னு அவர் கணிச்சிருக்காரு. கடந்த 2011 18,000 பேரு உயிரிழக்க காரணமா இருந்த ஜப்பான்ல ஏற்பட்ட டோஹோஹு நிலநடுக்கம் மற்றும் சுனாமியை அவர் முன்பே துல்லியமா கணிச்சிருந்தனால அவரது இந்த கணிப்பும் கவனிக்க வேண்டிய விஷயமாவும் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜப்பான்ல சுனாமி வரும் நம்புறீங்களா, இல்ல சயின்ஸ் மேல நீங்க நம்பிக்கை வச்சிருக்கீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.